ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு டிப் சொல்லட்டா? வெண்டைக்காய் பிடிக்காதவங்களுக்கு கூட வெண்டைக்காய் பிடிக்கும். அவ்வளோ டேஸ்ட். எப்படின்னா, பிஞ்சு வெண்டைக்காயாக வாங்கிக்கோங்க. அது எல்லாருமே வாங்கிக்குவோம். அதை அந்த காம்பு எடுத்துட்டு நீட்டாக கட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் சரி. வடை சட்டியில் எண்ணெயை ஊற்றி, கொஞ்சம் உண்டு எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, வரமிளகாய், இல்லை வெறும் கடுகு மட்டும் போட்டு, சில பேர் அதுவும் வேண்டாம், எண்ணெயில் இந்த நறுக்கி வச்ச வெண்டைக்காயை நல்லா வணக்கிட்டு, உப்பு, சாம்பார் பொடி போட்டு நல்லா வணக்கிட்டு, கடைசியில் அப்படியே வணக்கி நல்லா கடைசியில் அரிசி மாவு அல்லது மக்காச்சோள மாவுன்னு சொல்லுவாங்க இல்லையா, கார்ன்ஃப்ளவர் மாவு, அதையும் கடைசியில் போட்டு ஒரு பெரட்டிட்டு சிம்மில் வச்சுருப்போம் இல்லையா, அடுப்பு சிம்மில், ஆனில் இருக்கும், ஆனால் சிம்மில் சின்ன ஃப்ளேமில் வச்சுருப்போம். நல்லா பெரட்டி சாப்பிட்டா அதுக்கப்புறம் அது அப்படியே இணைஞ்சு வரும். எந்த சாப்பாட்டுக்கும் இணையும். சாம்பார் சாப்பாட்டுக்கு இணைஞ்சு வரும், ரச சாப்பாட்டுக்கு இணைஞ்சு வரும், தயிர் சாதத்துக்கு ஒரு வாய் தயிர் சாதம், ஒரு வாய் இந்த மக்காச்சோள மாவு அல்லது அரிசி மாவு கடைசியில் போட்டு ஒரு கலந்துருப்போம் இல்லையா, இணைஞ்சு வரும். அந்தளவுக்கு இல்லை, வழவழப்பெலாம் அந்தளவுக்கு இருக்காது. அவ்வளோ டேஸ்ட்டு பாருங்கள்.